நம்ம பாஸ்தா பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு 1 கப் பாஸ்தா எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் பட்டர் 1 ஸ்பூனு, கொஞ்சம் உப்பு, பீஸாக்கு நம்ம பண்ணியிருந்தது டொமேட்டோ சாஸு. இது வந்து பாஸ்தாக்கு போடுறதுக்கு. இது வந்து பீஸாவுக்கு பண்ணியிருக்கோம் நம்ம. பார்க்காதவங்க பீஸா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இது கொஞ்சம் வெங்காயம், குடமிளகா, கார்னு, லெமன் கொஞ்சம் போட்டுக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் போடணும், தண்ணி வச்சிடணும். கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு ஆயில் 1 ஸ்பூனு போட்டுட்டு தண்ணி கொதிச்சோன்னே பாஸ்தா போடணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம இந்த பாஸ்தாவை போட்டுடலாம். இந்த பாஸ்தா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். 15 நிமிஷம் ஆச்சு எனக்கு. வெந்துட்டோன்னே இதை எடுத்து ஊற்றிட்டு இந்த இதுவை பச்சை தண்ணி ஊற்றணும். பச்சை தண்ணி இதில் ஊற்றினா இதுவாகாமல் இருக்கும், நல்லா தனித்தனியாக இருக்கும். செய்யறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பு காஞ்சோன்னா கொஞ்சம் பட்டர் போடணும். நல்லா அடுப்பு காஞ்சிட்டோன்னே பட்டர் 1 ஸ்பூனு சிம்மில் வச்சுருங்க. இது வந்து ஸ்டீல்னால சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் ஆனியன், வெங்காயம், குடமிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தான் உப்பு போடணும், இதுக்கு தகுந்தது. ஏன்னா நம்ம வந்து தக்காளி சாஸ் வச்சுருக்கோம்ல, அதில் ஏற்கனவே உப்பு காரமெல்லாம் இருக்குது. அதனால் இதுக்கு கொஞ்சோண்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு கார்ன் கொஞ்சம் போடணும். அவ்வளோ. இப்போது கார்ன் போட்டோமா, கொஞ்சம் உப்பு போட்டோமா, அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் போடணும். ஏன்னா அந்த காரத்தை இது பண்ணுறதுக்கு. ஃபைனலாக இந்த டொமேட்டோ சாஸை தக்காளி சட்னி மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, அதை போட்டுட்டு நம்மளுக்கே தெரியும் நம்ம அளவு பாஸ்தாக்கு எவ்வளோ தேவைன்றது. நிறைய இருந்தாலும் நல்லா இருக்காது, கம்மியாக இருந்தாலும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை எடுத்து போட்டு கலந்து இப்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த டொமேட்டோ சாஸ்லேயும் பத்தலை, நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டு சர்க்கரையும் போட்டோம் லைட்டாக. அதனால் இதை போட்டு கொஞ்சம் ஆரிகானோ கொஞ்சோண்டு போடுங்க. கொஞ்சம் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காஞ்ச மிளகாவை நல்லா வெயிலில் வச்சுட்டோ இல்லை வெறுமனே கடாயில் வறுத்துட்டு மிக்சியில் குறன்னு அரைக்க வேண்டியது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த இதில் கொஞ்சம் ஒரு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த இல்லை, ஏன்னா அப்போ தான் இந்த சாஸு உள்ளே போய் இறங்கும், சாப்பிட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது லாஸ்ட்டாக லெமன் கொஞ்சோண்டு பிழிஞ்சிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.